எங்க கஸ்டமர் இப்படி பண்ணுவாங்கன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கலங்க. 5 டேஸ்க்கு முன்னாடி ரம்யான்றவங்க ஏபிசி மால்ட்டும் வினிதான்றவங்க ரெட் பனானா மால்ட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆஃபர் டைம்ன்றனால ஹெவி ஆர்டர்னால சில மிஸ்டேக்ஸ்னால ஆர்டர் அவங்க 2 பேருக்கும் மாறி போயிடுச்சு. அவங்க 2 பேரும் போட்டோ அனுப்பி ஆர்டர் ராங்கா வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க ரொம்பவுமே பயந்து அப்செட் ஆயிட்டோம். பிகாஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்கிறது. அவங்க கிட்ட அகைன் நாங்க ப்ராடக்ட்டை சென்ட் பண்றோம் மேம், இது ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டேக் அப்படி சொல்லிட்டு அப்பாலஜைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நியாயமா பாத்தீங்கன்னா அவங்களதான் நான் காம் பண்ணிருக்கணும். ஆனா அங்க நடந்ததே வேற. பரவாயில்ல விடுங்க மேம், பிசினஸ்ல இந்த மாதிரி தப்புலாம் வரதான் செய்யும். இவ்வளோ குவாலிட்டியான ப்ராடக்டை இவ்வளோ கம்மி பிரைஸ்ல கொடுக்குறீங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம்னு சொன்னது மட்டும் இல்லாத இன்னும் அமௌண்ட் அனுப்பிச்சு அகெயின் அவங்க ஆர்டரையும் பிளேஸ் பண்ணாங்க. குட் பிசினஸ் மேக் ஏ குட் கஸ்டமர் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்காண்டி எவ்வளோ ஆஃபர்ஸ் வேணா கொடுக்கலாம். இதே இடத்துல வேற யாராவது இருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா அவங்க 2 பேரும் எங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து நாங்க எந்த ஆர்டர் அனுப்பினாலும் டபுள் செக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேக்கே பண்ண ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கிடைக்க நாங்க ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும்.